ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜென்ரேட்டிவ் ஏஐ அண்ட் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கான தமிழாக்கம் வந்து உருவாக்கும் ஏஐ அண்ட் பெரிய மொழி மாதிரிகள்னு சொல்லணும். நீங்கள் வந்து இப்போ நியூஸில் லேட்டஸ்ட்டாக கேட்டுட்டு இருக்க ஓப்பன் ஏஐ, கூகுள் ஜெமினி போன்ற மாடல்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஜென்ரேட்டிவ் ஏஐ என்னன்னா, ஜென்ரேட்டிவ் ஏஐன்ற வார்த்தையிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ஜென்ரேட் பண்ணக்கூடியது. இதன் மூலியமாக நம்ம எதையோ ஒன்று ஜென்ரேட் பண்ணலாம், இல்லை கிரியேட் பண்ணலாம்னு வச்சுக்கலாம். என்ன ஜென்ரேட் பண்ணலாம் ஆக்சுவலாக? நம்ம என்ன ஜென்ரேட் பண்ணுறோம்? நம்ம பேசுகிறோம், பார்க்குறோம், கேட்குறோம். அதே மூலியமாக இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ மூலியமாக உங்களை வந்து ஹை குவாலிட்டியான உரையாடல், இமேஜஸ், வீடியோ, இல்லை ரிட்டன் கண்டென்ட், கட்டுரைகள், இது எல்லாத்தையும் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். அதான் ஜெனரேட்டிவ் ஏஐன்னு சொல்லிட்டு. ஆப்வியஸாக இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ மாடல்ஸ் வந்து இந்த ஏஐ வந்து பவர்டு பை ஃபவுண்டேஷன் மாடல்ஸ். அந்த ஃபவுண்டேஷன் மாடல்ஸ்ன்றது நம்ம அடுத்ததில் பார்ப்போம். இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ எப்படி வந்துன்னா, இது மெயினாக ட்ரெயின் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு எம்எல் மாடல் மூலியமாக அது வந்து நம்மளுடைய மொழியில் இருக்கிற கூறுகளையோ, நம்மளுடைய இமேஜஸில் இருக்கிற நம்ம பார்வை திறன் அதுக்கான கூறுகளையோ, இல்லை ஆடியோவில் இருக்கிற சில நெளிவு சுழிவுகளையோ கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பாக தான் அது ஜென்ரேட்டிவ். அது கற்றுக்கொண்டுருச்சுன்னா அதே மாதிரி பேசக்கூடிய ஜென்ரேட் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக. அதுதான் இது பண்ணுது ஆக்சுவலாக. இதை வந்து யூஸ்வலாக சூப்பர்வைஸ் லேர்னிங் தான் சொல்லுவாங்க. நம்ம நம்ம வந்து நம்ம உதாரணத்துக்கு நம்ம டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து பல புக்ஸ் இருக்குது, இன்டர்நெட்டில் பல மெட்டீரியல்ஸ் இருக்குது. இந்த மெட்டீரியல்லே நம்மளுடைய இங்கிலீஷ் மொழிக்கான கூறுகளை ஈஸியாக கற்றுக்கலாம். இப்படி தான் கிராமர் இருக்கும், இப்படி தான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும்ன்றது வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் தமிழ் புக்ஸ் கொடுத்தீங்கனாலும் தமிழ் மொழி எப்படி இருக்குது, தமிழ் மொழி எழுத்துக்கள்லாம் எப்படி இருக்குன்றதை அது தானாக கற்றுக்கும். அப்படி ஹியூமன் நம்ம நம்ம கிரியேட் பண்ண கண்டென்ட்லேருந்து அது கற்றுக்கிறது தான் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ ஆக்சுவலாக. இதை பல இதுக்கு இப்போ யூஸ் பண்ணிருக்காங்க. ஆப்வியஸாக சாட் ஜிபிடி ரொம்ப இப்போ ஃபேமஸாக இருக்குது. இதனால் பல யூஸ்ஃபுல் இருக்குது ஆக்சுவலாக. இதனால் பல பேருக்கு வேலையும் போன்றாங்க. அது அப்புறம் பார்ப்போம். டவுட்டாக தான் இருக்குங்க. இப்போ இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து ஃபவுண்டேஷன் மாடல்ஸ், ஏஐ மாடல்ஸ் தான் வந்து இதுக்கு வந்து மெயின் காரணம்ங்க. இந்த ஃபவுண்டேஷன் மாடல்ஸ்னால் ஃபவுண்டேஷன் அஸ்திவாரம்னு வச்சுக்கலாம் ஆக்சுவலாக. இது ஒரு அஸ்திவாரம் மாதிரி. ஏன் அஸ்திவாரம் மாதிரின்னா, இந்த மாடல்ஸ் மூலியமாக நீங்கள் வந்து உங்களுடைய அஸ்திவாரத்தை கிரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் என்னென்ன பண்ணிக்கலாம், வீடு கட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் மாடல் வந்து உங்களுடைய டெக்ஸ்ட்டுக்கோ, உங்களுடைய ரிட்டன் கண்டென்ட்டுக்கோ, இல்லை இமேஜஸ்க்கோ, இல்லை ஆடியோ, வீடியோ, இதுக்கான ஒரு அஸ்திவாரம், ஒரு ஃபவுண்டேஷன் லே பண்ணுது. அந்த ஃபவுண்டேஷன் மூலியமாக நீங்கள் உங்கள் டொமைன் ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கான உங்களுடைய டெக்ஸ்ட்டுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் மாடல் கிரியேட் பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறமேட்டு அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் சம்மரைசேஷன் பண்ணலாம், சேட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம், இல்லை வந்து நீங்களே கட்டுரை எழுதுறதுக்கு, நாவல் எழுதுறதுக்கான அப்ளிகேஷனையும் அதை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுதான் ஃபவுண்டேஷன் மாடல்னு சொல்லுவாங்க. அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் வந்து அந்த பேட்டர்ன்ஸ், இங்கிலீஷ்னு ஒரு கிராமர் இருக்குது. ஹீ இஸ் சிட்டிங் ஆன் த ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நவுன், வெர்ப், அட்வர்ப் அதெல்லாம் எங்கெங்கே இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஒவ்வொரு மொழிக்கான ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்றத அது கான்டெக்சுவலாக கற்றுக்குது. அந்த கற்றுக்கிறது தான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் மாடலானது. இந்த ஃபவுண்டேஷன் மாடல் கற்றுக்கிறதுக்காக நிறையா ஆர்கிடெக்சர்ஸ் இருக்குது. அந்த ஆர்கிடெக்சர்ஸில் வந்து மெயின் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் வந்து மெயினாக வந்து இப்போ சாட் ஜிபிடி, பேர்ட், டாலின்றது இமேஜ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ அப்ளிகேஷன். இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இந்த இதில் பல இருந்தாலும் இல்லை டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பண்ணக்கூடிய ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்வாங்க. அதுதான் இப்போ வந்து ஒரு பெரிய ஏஐ ஹைப் கிரியேட் பண்ணியிருக்கு. இருந்தாலும் அதுக்கு நிறையா லிமிட்டேஷன்ஸ்லாம் இருந்தாலும் பட் ஸ்டில் இட் கேன் பி வெரி வெரி யூஸபிள் ஆக்சுவலாக. இது நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம இந்த ஃபவுண்டேஷன் மாடலுக்கு வந்து இன்புட் வந்து டேட்டா வந்து டெக்ஸ்ட்டு, உங்கள் இன்டர்நெட்டில் இருக்க டெக்ஸ்ட்டு, நீங்கள் புக்ஸில் இருக்க டெக்ஸ்ட்டு, டெக்ஸ்ட் இமேஜஸ்ஸு, அடுத்து இமேஜஸ், நீங்கள் பிக்சர்ஸு, நீங்கள் அப்லோட் பண்ணுற பிக்சர்ஸு, இமேஜில் இருக்கிறது, அப்புறமேட்டு லைவில் இருக்கிறது எல்லா பிக்சர்ஸையும், ஸ்பீச், ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாத்தையும், ஸ்ட்ரக்சர் டேட்டா என்னென்ன டேபிள்ஸ் இருக்குதோ அதே மாதிரி 3D சிக்னல்ஸு, சிக்னல் அனாலிசிஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரைனிங் டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் மாடல் கிரியேட் பண்ணோம். இந்த ஃபவுண்டேஷன் மாடல் கிரியேட் பண்ண இது டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது.
அதுக்கு மேலே நம்ம வந்து அடாப்ட் பண்ணணும். ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸு, இல்லை ஃபினான்ஸு, இல்லை உங்களுக்கு வந்து சேட் பாட்ஸ் கிரியேட் பண்ணணும் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்காக, இல்லை சென்டிமெண்ட் அனாலிசிஸ், இந்த மூவி ரிவ்யூ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா, அந்த நீங்கள் இன்புட் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா அதே சொல்லிடும் ஒரே வாரத்தில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கோடிங்கு, அது மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷனும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி. ரைட், இதில் ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் பல இருந்தாலும் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி பேச்சு திறன், எழுதும் திறன், கேட்கும் திறன், இமேஜ் திறன், வீடியோஸு, ஈவன் சம் ஃபவுண்டேஷன் மாடல்ஸ் வந்து 60 செகண்ட்ஸ்க்கான வீடியோலாம் கிரியேட் பண்ணாங்க ஆக்சுவலாக. அந்தளவுக்கு திறமை வந்து வளர்ந்துட்டு இருந்தாலும் இதில் ஒன் ஆஃப் த மெயின் மாடல்ஸ் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் தான். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்னால் உங்களுடைய மொழிக்கான மாடல். இப்போ இங்கிலீஷ் மொழிக்கான மாடல், தமிழ் மொழிக்கான மாடல், ஜெர்மன் மொழிக்கான மாடல்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் தனியாக மாடல் கிரியேட் பண்ணலாம். அந்த மாடல்ஸ் தான் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ் ஆச்சு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பனை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாடல்ஸ் வந்து மனிதனைப் போலவே பேசக்கூடிய அறிவு இருந்தது அதுக்கு. அறிவுன்னு சொல்ல முடியாது, அபிலிட்டி இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த அபிலிட்டி இருக்கிற மாடல்னால வந்து மக்கள் மக்கள் எல்லாரும் ஈர்க்கப்பட்டாங்க. அதனால இப்போ ரொம்ப ஹைப் இருக்கு. இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து நம்ம லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் சொல்லுவோம். இந்த மாதிரி மாடல்ஸ்னால வந்து ரீட் பண்ண முடியும். நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தா ரீட் பண்ணணும், ரைட் பண்ண முடியும், ஒரு கட்டுரை எழுத முடியும், அதனால் கோடிங் அடிக்க முடியும். எனக்கு வந்து இதுதான் என்னுடைய அப்ளிகேஷனு, இதுக்கு இந்த பைத்தானில் ஒரு கோட் அடினா அது கோட் அடிச்சு கொடுக்கும். ட்ரா பண்ணும், உங்களுக்கு இமேஜஸை ஜென்ரேட் பண்ணும். அதே மாதிரி என்ன வேணால் உங்களுடைய ஹியூமன் க்ரியேட்டிவிட்டியில் என்னென்னலாம் பண்ணலாமோ அதெல்லாத்தையும் வந்து அதுவும் கற்றுக்கிட்டு அதுவும் பண்ணும். இதன் மூலியமாக என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது ஆக்சுவலாக. நிறைய பேர் வந்து இப்போ கோட் அடிக்கிறதுனா காப்பி பேஸ்ட் பண்ணி கோட் அடிப்பாங்க. அவங்ககிட்டலாம் போய் டேரெக்டாக கேட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷனே ஓரளவுக்கு பாதி கோட் அடிச்சு கொடுத்துரும் ஆக்சுவலாக. அது மாதிரி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. அதனால் வந்து நம்ம ரொம்ப டஃபஸ்ட் ப்ராப்ளத்தெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து டீப் லேர்னிங் மாடல்ஸ் தான். இது வந்து இன்புட்டுக்கும் அவுட்புட்டும் நிறைய நிறைய லேயர்ஸ் இருக்கும். அந்த லேயர்ஸில் முக்கால்வாசி வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ன்ற ஒரு டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் டெக்னாலஜினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக விளக்கம் விட்டேன். ஓரளவுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்கிறேன் ஆக்சுவலாக. இந்த மாதிரி எல்எல்எம் வந்து டெக்ஸ்ட் பேஸ்ட் கண்டென்ட் பண்ணுறதுக்கு பல யூஸ் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்டோரி ரைட்டிங், கதை எழுதலாம், கட்டுரை எழுதலாம், சம்மரைசேஷன். நீங்கள் வந்து ஒரு பெரிய 20 பக்கம் இருந்ததுன்னா அந்த பக்கத்தை வந்து நோட்ஸ் மாதிரி சம்மரைஸ் பண்ணி சுருக்கமாக இதில் இதான் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டிரான்ஸ்லேஷன், தமிழ்லேருந்து இங்கே டிரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு இதையும் வந்து நீங்கள் உங்கள் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் மூலிமா ஈஸியாக பண்ணிக்கலாம். அதே போல் கிளாசிஃபிகேஷன், சார்ட் பார்ட்ஸு, உங்களுக்கு வந்து கேள்விகள் கேள்வி கேள்வி பதிலுக்காக ஈஸியாக பேசிக்கலாம் ஆக்சுவலாக. நீங்கள் இது மாதிரி பல யூஸ்ஃபுல் இருக்குது. அதை வந்து இப்போ இண்டஸ்ட்ரீஸ் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் இந்த எல்எல்எம் மாடல்ஸை எப்படி பிஸ்னஸ் வைஸாக யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. எப்படி வந்து யூஸ் பண்ணி ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது, எங்கெங்கே எப்படி பண்ணலாம் அப்படின்றது இன்னும் வந்து நம்ம கற்றுக்கிட்டு தான். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். நம்ம டீப் லேர்னிங்கில் வந்து கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்ஸ், ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது வந்து வேறு டெக்னாலஜி ஆக்சுவலாக. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் வந்து ஒரு டீப் லேர்னிங் மாடல். இதில் வந்து இந்த டீப் லேர்னிங் மாடல் வந்து பல லேயர்ஸ் இருக்கும். இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் நிறைய நிறைய லேயர்ஸ் இருக்கும். இதனால் வந்து நம்ம ரேஞ்ச் ஆஃப் டாஸ்க் வந்து பண்ணுறாங்க. இது வந்து இது இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாடல் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக நான் போக விரும்பல. இல்லைனா அதில் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து பொசிஷனல் என்கோடிங், நிலை குறியாக்கம்னு சொல்கிறாங்க. 2வது செல்ஃப் சுய கவனம். இப்போ மொழி அப்படின்ற போது மொழியில் எது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு ஒரு வாக்கியம் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து மை நேம் இஸ் கார்த்தி அப்படின்றனா இதில் வந்து இந்த இந்த வாக்கியத்தில் வந்து ஃபஸ்ட்டு முக்கியமானது எந்தெந்த வேர்டு எந்தெந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது முக்கியம் இல்லையா? ஏன்னா இதே மாற்றி போட்டால் கார்த்தி இஸ் மை நேம் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. அதே வந்து கொஞ்சோண்டு மாற்றி ஒரு வார்த்தையை மாற்றி போட்டால் கூட உங்களுக்கு வந்து அர்த்தம் மாறிடுது ஆக்சுவலாக இல்லையா? அதனால எந்தெந்த வேர்ட் எங்கெங்கே இருக்குன்றத வந்து ஒரு மாடல் தெரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த பொசிஷனல் என்கோடிங் பண்ணுறது. செல்ஃப் அட்டென்ஷன் அப்படின்றது, அதாவது வந்து இந்த ஒரு வாக்கியத்தில் வந்து ஒவ்வொரு வேர்டும் இன்னொரு வேர்டோட எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு, ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து இதுக்கான உதாரணத்தை வந்து நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம் ஆக்சுவலாக. இந்த சுய கவனன்றது வந்து ஒரு வாக்கியத்தில் பல வேர்டுகளும் எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு,
அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு. இது புரிஞ்சுக்கிடுச்சுன்னா, ஆக்சுவலா அடுத்து என்ன வேர்ட் வரும்ன்றத ப்ரெடிக்ட் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் வந்து முக்கியமான விஷயம் ஆக்சுவலா. ஸோ இப்ப நம்ம இப்ப இந்த லாங்குவேஜ் மாடல்ஸ் மூலியமா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்க்கிடெக்சர் மூலியம் என்ன பண்ண போறோம்னா, ஒரு சென்டென்ஸ்ல ஒரு 5 வேர்ட்ஸ் இருந்ததுன்னா, ஐ ஆம் கோயிங் டூ மை நேட்டிவ் பிளேஸ் டு மீட் மை அப்படின்னு நிறுத்தணும்னா, அடுத்தது பேரண்ட்ஸ் அப்படின்ற அடுத்தது சீக்வென்ஸ்ல வரத ப்ரெடிக்ட் பண்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம் ஆக்சுவலா. ஸோ இது மாரி வந்து அடுத்து என்ன வரும்ன்றத ப்ரெடிக்ட் பண்றதுக்கு இந்த 2 நாலேட்ஜும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ வந்து இது ஒரு இந்த செல்ஃப் அட்டென்ஷன்றது மெக்கானிசம் வந்து இன்னும் புரியிற மாரி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நெனைக்கிறேன் ஆக்சுவலா. இப்போ உதாரணத்துக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஆரம்பிக்கிறோம். உதாரணத்துக்கு ஷி poured வாட்டர் ஃப்ரம் த பிக்சர் டு த கப் அன்டில் இட் வாஸ் ஃபுல். அவள் குவளையில இருந்த தண்ணீரை கப்பிற்குள் ஊற்றினால் அது நிறையும் வரை அப்படின்றாங்க. இப்ப அது நிறையும் வரைன்றத வந்து நிறையும் வரைன்றத குறிக்கிறதுனால அது கப்ப தான் குறிக்குது. இட்டுன்றது இங்க. அதையே நம்ம லைட்டா மாத்தி, அவள் தண்ணீரை குவளையிலிருந்து கப்புக்குள் ஊற்றினால் அது முடியும் வரை. அது எம்ப்டி ஆகும் வரை அப்படிங்கும்போது, அந்த அந்த குவளைய தான் குறிக்குது ஆக்சுவலா. எப்படி வந்து ஒரே வாக்கியத்துல சின்னதா மாற்றும் மூலியமாக அந்த இட்டுன்ற வார்த்தை வந்து கப்பையோ, பிக்சரையோ இல்ல கப்பையோ இல்ல குவளை, பிக்சர்ன்றது குவளையோ மாத்தி மாத்தி குறிக்குதுன்னு பார்த்தீங்களா? இத அறிந்து கொள்வதற்காக ஒரு லாங்குவேஜ்க்கு தேவையான ஒண்ணு தான் செல்ஃப் அட்டென்ஷன்றாங்க ஆக்சுவலா. அதாவது இத வந்து செல்ஃப் அட்டென்ஷன் மெக்கானிசம் வந்து உருவாக்கிய ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ரிலேஷன் ஒரு சென்டென்ஸ்குள்ளார வேர்ட்ஸ்க்கான ரிலேஷன்ஷிப்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் செல்ஃப் அட்டென்ஷன். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த செல்ஃப் அட்டென்ஷன் வந்து டார்க் கலர் வந்து அட்டென்ஷன் அதிகமா இருக்குதையோ, லைட் கலர் வந்து அட்டென்ஷன் இல்லாததையும் குறிக்குது ஆக்சுவலா. அகைன் இந்த சென்டென்ஸ்ல இட்ன்றது எத குறிக்குது? "த அனிமல் டிட்ன்ட் கிராஸ் த ஸ்ட்ரீட் பிகாஸ் இட் வாஸ் டூ டயர்ட்." இந்த இட்ன்றது ஸ்ட்ரீட்ட குறிக்குதா? அனிமல குறிக்குதான்னு பார்க்கும்போது, ரொம்ப இந்த அட்டென்ஷன் மெக்கானிசம் வந்து இந்த அனிமல்ன்றத தான் குறிக்குது. இது தானாவே இது கற்றுக்கொள்வது மூலியமாக பண்றது தான் செல்ஃப் அட்டென்ஷன் ஆக்சுவலா. இப்போ வந்து இந்த மாரி எல்எல்எம் மாடல்ஸ் வந்து நீங்க டைரக்ட்டா ட்ரை பண்ணணும்னா, நீங்க இந்த செல்ஃப் அட்டென்ஷனையோ, டிரான்ஸ்ஃபார்மர் மாடல் ஆர்க்கிடெக்சரையோ தெரிஞ்சுக்க வேணாம். நீங்க டைரக்ட்டா யூஸ் பண்ணலாம் ஆஸ் எ யூசர்ஸ். உதாரணத்துக்கு இதுதான் டாப் 5 மாடல்ஸ் இருக்கு. ChatGPT ரொம்ப ஃபேமஸான ஓப்பன் ஏஐ. அடுத்தது ஜெமினி, கூகுள் ஜெமினாய், அ லாமாலேருந்து மெட்டான்ற லாமான்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓப்பன் சோர்ஸ். இது 2ம் இதில வந்து ChatGPT வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த மாடல் நீங்களே வந்து யூஸ் பண்ண முடியாது ஆக்சுவலா. அவங்க குடுக்கிறத தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா ஜெமினின்ற மாடல் வந்து அவங்க அந்த மாடலோட வெயிட்ஸ், பாராமீட்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்களே அத டவுன்லோட் பண்ணி, அ ஸ் சில இதுக்கு மட்டும் நீங்க வந்து நீங்களே டெப்ளாய் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. உங்களுடைய அப்ளிகேஷனுக்காக மாத்திக்கலாம் ஆக்சுவலா. அதே மாரி லாமாவும் அவங்க வந்து ஓப்பனா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹக்கிங் ஃபேக்ஸ்ன்றது வந்து ஒரு வெப்சைட். அவங்களும் வந்து ஃபால்கன்ற மாடலும், ஆந்த்ரோபிக்ன்றது கிளாடுன்ற மாடலையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ, இப்போ வந்து இந்த மாடல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத மாரி நான் வந்து சும்மா டெமோ மாரி காட்ட போறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ChatGPT ஆக்சுவலா. இப்போ ChatGPT பார்த்தீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா chatgpt.com போனீங்கன்னா, நீங்க லாகின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெறைய மாடல்ஸ் கிடைக்கும் ஆக்சுவலா. நாங்க சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கோம் ஆக்சுவலா. இதில பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல் இருக்கு. நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ChatGPT 3.5 வந்து ஒரு சிம்பிளான மாடல். யூசுவலா இட் இஸ் ஃப்ரீ. நீங்க காசே குடுக்க தேவையில்ல. இத யூஸ் பண்ணிக்கலாம். ChatGPT 4ன்றது வந்து ஒரு அட்வான்ஸ் மாடல். இது கொஞ்சம் நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தா தான் யூஸ் பண்ண முடியும். அதிலே நெக்ஸ்ட் வந்து ChatGPT 4.0 இந்த மாடல் வந்து இன்னும் அதிகமான கேப்பபிலிட்டீஸோட வந்திருக்கு. இது தானா வந்து லேட்டஸ்ட் நியூஸையும் வந்து வெப்லேருந்து ரிசீவ் பண்ணி இது பண்ணும். உதாரணத்துக்கு இன்னொரு கேள்வி கேட்போம் ஆக்சுவலா. வாட் இஸ் ஃபவுண்டேஷனல் மாடல்ஸ் அப்படின்னு கேட்போம். பார்ப்போம். பார்த்தீங்களா ஃபவுண்டேஷன் மாடல் என்னன்னு சொல்லிட்டு, அதே ஒரு ஓவர்வியூ குடுக்குது ஆக்சுவலா. இதெல்லாம் எப்படி எடிட் பண்றாங்க? இதில BERTன்ற மாடல் இருக்கு. GPTன்ற மாடல் இருக்கு. இதனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை மாரி அதிகமா எழுதி குடுக்குது ஆக்சுவலா. அதையே நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவோம். டிரான்ஸ்லேட் திஸ் டூ தமிழ் பண்ணுதான்னு பார்ப்போம் ஆக்சுவலா. பாருங்க அதே வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிடுச்சு ஆக்சுவலா. இதே மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, இத வந்து நீங்க அப்லோட் பண்ணலாம். ஒரு ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணி நீங்க கேள்வி கேட்கலாம். ஒரு பிடிஎஃப் ஃபைல் அப்லோட் பண்ணி, இந்த ஃபைல்ல என்ன இருக்கு? இந்த ஃபைல்ல என்ன பிக்சர்ஸ் இருக்கு? இந்த ஃபைல்ல டாக் இருக்கா? கேட் இருக்கான்னு கூட நீங்க சிம்பிளா கேள்வி கேட்கலாம். ஆக்சுவலா நம்ம வந்து அ ஜெனரேட்டிவ் ஏஐன்றனால இப்ப ஜெனரேட் பண்ண போறோம். ஜெனரேட் இமேஜ் ஆஃப் டாக் ஈட்டிங் எ போன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. ஈட்டிங் எ போன்னு சொன்னோம். போன் ஆனா கையில தான் வச்சிருக்கு. அதனால பரவால்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதே மாரி நீங்க வந்து gemini.google.com போனீங்கன்னா, உங்களுடைய இத் அ Google அக்கவுண்ட் வச்சு லாகின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இதுவும் கிடைக்கும் ஆக்சுவலா. அ இதில நீங்க இப்போ வந்து ஆக்சுவலா ஜெமினி, ஜெமினி அட்வான்ஸ்ன்னு 2 இருக்கு.
அட்வான்ஸ்க்கு வந்து நீங்கள் காசு கட்டணும். ஜெமினி மாடல் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் ஆக்சுவலாக. இதில் வந்து நம்ம கற்றுக்க வாட் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் மாடல். ட்ரான்ஸ்ஃபார்மர் மாடல்னா என்ன? இது ஒரு நியூ நெட்வொர்க்கான ஆர்கிடெக்சர். இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் பண்ணுறோம், அதுக்கான இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷோ மீ அ பிக்சர் ஆஃப் தி ஆர்கிடெக்சர் ட்ரான்ஸ்ஃபார்மர். பாருங்க, அது ட்ரான்ஸ்ஃபார்மர் மாடலுக்கான ஆர்கிடெக்சர் ஒரு பிக்சராக காட்டு அப்படின்னு சொன்னேன். பேப்பரில் இருக்க பிக்சர் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. அதே மாதிரி நீங்கள் கிளாட் அப்படின்னு போனீங்கன்னா, claude.ai அப்படின்னு போனீங்கன்னா, இவங்களும் வந்து அவங்களுடைய சாட் ஜிபிடி ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் அவங்க எப்படி எல்லாம் வேலை செய்யுது, இமேஜஸ்லாம் வேலை செய்யுறது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கிளாட் ப்ரோன்னு இருக்குது. ஸோ இது எல்லாம் என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி எல்லாம் எல்எல்எம்மும் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப மணி தேவைப்படுது. இதை தே ஹேவ் டு ரெக்கவர் இல்லையா? இந்த மணி எல்லாத்தையும் தே ஹேவ் டு மேக் மணி. அதுக்காக எல்லாருமே ஒரு ஒரு யூஸ்வலாக வந்து ஒரு ஃப்ரீ மாடலையும் ஒரு ப்ரோ மாடல் காசு கொடுத்து யூஸ் பண்ணுற மாதிரியும் மாடல் இருக்கும். நீங்கள் இனிஷியலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் காசு கொடுத்து எது யூஸ் பண்ணலாம், ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் அட்வான்ஸ் யூஸர் ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஒன் ஆஃப் தி எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கான வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதில் என்ன கேட்போம் அப்படின்னா, வாட் இஸ் எல்எல்எம் யூஸ்ட் வாட் இன் ரியல் வேர்ல்ட். உலகத்துல வந்து எதுக்கு இது யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்போம். ஆக்சுவலா பார்ப்போம், அதுக்கே தெரியுதான்னு சொல்லிட்டு. பொட்டன்ஷியல் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் சொல்லிட்டு நிறைய கொடுக்குது. சாட் பாட்ஸு, கண்டென்ட் கிரியேஷன், லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன், டெக்ஸ்ட் சம்மரைசேஷன், சென்டிமெண்ட் அனாலிசிஸ், கிரியேட்டிவ் ரைட்டிங், ஆட்ஸ், கோட் ஜெனரேஷன், நிறைய சொல்லுது. இப்போ வந்து இதை புகழ்ந்து இதுவே நிறைய சொல்லிட்டு இருக்கோம். இதுல என்ன ப்ராப்ளம் கேட்போம். வாட் ஆர் த லிமிட்டேஷன்ஸ் எல்எல்எம்ஸ். எல்எல்எம்ஸில் இருக்க குறைபாடுகள் என்னன்னு கேட்குறோம் நம்ம. அப்போ சொன்னோம் ஹல்லூசினேஷன்னா அதை வந்து அஹ், வளர்றது. இது வந்து நிறைய வளரும் ஆக்சுவலாக. பார்த்து நம்ம செய்யணும். அதே மாதிரி லேக் ஆஃப் ரியல் வேர்ல்ட் நாலேஜ். இதுக்கு வந்து இப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. உதாரணத்துக்கு சில மாடலில் ட்ரெயின் பண்ணி 2-3 வருஷம் ஆச்சுன்னா அது என்ன சொல்லும், பராக் ஒபாமா தான் யூஎஸோட பிரசிடென்ட்னு சொல்லும். அதே மாதிரி இதுக்கான சில பயாஸ்லாம் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் என்ன டேட்டா கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் ஆகும். உங்கள் டேட்டாவில் வந்து எல்லாமே மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அவுட்புட்டும் அதே மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். அது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு ஆக்சுவலாக. அதே மாதிரி கம்ப்யூட்டேஷனல் காஸ்ட், இதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கம்ப்யூட்டேஷனல் காஸ்ட் யூஸ் பண்ணுறது ஆக்சுவலாக. அந்த அளவுக்கு யூஸ் பண்ணி அதுக்கான எனர்ஜி பண்ணுறது வந்து இஸ் இட் ரியலி யூஸபிளா அப்படின்றதையும் யோசிக்குது. சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நீங்கள் ஏஐ பற்றி கற்றுக்கணும் இல்லை ஏதாவது பற்றி கற்றுக்கணும்னா கூட நீங்கள் சேட்லேயே கற்றுக்கலாம். ஆனால் இது எல்லாமே கரெக்டாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ அதுலேயே ப்ராப்ளம் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நன்றி நண்பர்களே. நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது இந்த எல்எல்எஸ் மோடம்ஸ்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. நன்றி.